ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நாம் நம்முடைய பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளும்படி, அவரை சந்திக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு முதல்வரை ஒரு மனுஷன் பார்க்கணும்னா, முதல்வர் பெர்மிட் பண்ணாம அவரை போய் அவர் ரூம்ல நினைச்ச முடியாது, பார்க்கவே முடியாது. அதே மாதிரி கடவுளை அவர் பெர்மிட் பண்ணாம அவரை யாரும் நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தாமல் நீங்கள் அவரை பார்க்க முடியாது. எனவே அவர் உங்களுக்கு வெளிப்பட்டால் ஒழிய நீங்கள் அவரை பார்க்க முடியாது. சவுல் இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் அவனுக்கு அதை வெளிப்படுத்தாவிட்டால் அவர் அவனை கண்டுக்கவே முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எனவே பேதுருவுக்கு பிதா இயேசுவை வெளிப்படுத்தினபடினால்தான் கிறிஸ்து என்ற வெளிப்பாட்டை அவன் பெற்றுக்கொண்டான். எனவே வெளிப்பாடு இல்லாமல் நீங்கள் அவரை ஆராதிக்க சேவிக்க முடியவே முடியாது. அவர் தம்மை வெளிப்படுத்தாவிட்டால் நீங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியவே முடியாது. எனவே பிரியமானவர்களே, அவரை அறிந்து கொள்வதற்கு தம்மை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இது மிக பெரிய பாக்கியம். இப்படி ஆபிரகாமுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். அதான் அதுல முக்கியமான காரியம். ஆபிரகாம் எல்லாம் விட்டுட்டு போனா அப்படிங்கிறது காரியம் இல்லை. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பது முக்கியமல்ல. கர்த்தர் தம்மை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமாயிருந்தார். வெளிப்படுத்தாட்ட ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? வாய்ப்பே இல்லை. எனவே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், விசுவாசித்தான், எல்லாம் சொன்னான். இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் தம்மை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமாயிருந்தார். சரியா? எனவே பிதா உங்களுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் அவரை கண்டுகொள்ளவே முடியவே முடியாது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை ஆராதிக்காங்க, ஆனால் வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது. தெரியுமா? வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது, சமாதானமே கிடையாது. ஆனால் கர்த்தரை அவர் வெளிப்படுத்த சித்தமாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் சமாதானமாயிருப்பார்கள், இளைப்பாறுதலாய் இருப்பார்கள், களிப்பாய் இருப்பார்கள். அவரை விரட்டுகிற அத்தனை பேரும் கலங்குவாங்க. ஆபிரகாமுக்கு தீமை செய்ய நினைத்த அத்தனை பேரும் கலங்கினாங்க. ஆபிரகாம் கலங்கவே இல்லை. ஆபிரகாம் கர்த்தர் பேசிட்டு இருந்தாரு, பயப்படாதே. பவுல்கிட்ட பேசினாரு, பயப்படாதே. பேதுருட்ட பேசினாரு, பயப்படாதே. அவர் இயேசு யாரெல்லாம் சந்தித்தாரோ அவர் பேசுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே. அதுதான் மேட்ரு. இந்த உலகத்துல அவர் சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து என்ன செய்ய பேர் பயப்படாதே. இப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, கலாத்தியருக்கு நிருபம் நினைக்கிறேன், ஒன்றுல 16, கலாத்தியர் 1:16. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது, பாருங்க, அவரை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்தாம அவரை யாரும் நினைச்ச முடியாது, அறிய முடியாது, நம்ப முடியாது. அந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. நீ நிறைய பேர் போறாங்க, அவர் கூப்பிடுறாரு, இவர் கூப்பிடுறாரு, அங்க மலைக்கு போறேன், இங்க போறாங்க. அவர் வெளிப்பட்டாரா? வெளிப்படுத்த பிரியமா இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்குவுக்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். பாருங்க, அவன் கர்த்தரை மட்டுமே தேடினான். அவன் சபையை தேடல, அப்போஸ்தலரை தேடல. யாரை தேடுதான்? கர்த்தரை தேடினான். இதே மாதிரி தான் நீங்களும் நானும் யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? சபையை தேடும். கரெக்டா? ஊழியக்காரன் தேடுறோம். தேடவே தேடாதுங்க. ஊழியக்காரன் தேடாங்க, சபையை தேடாங்க. கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போவார். கர்த்தர் உங்களை எல்லா விளையத்தையும் நடத்துவார், உங்களோட பேசுவார். எத்தனை பேர் இதுக்கு இதை புரிந்து கொண்டு இதற்கு தன்னை மரியாதை ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுப்பதற்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கோம்? மரியா ஒரு பெண் தான். ஆனால் தேவதூதன் பேசின உடனே இதோ என் ஆண்டவருக்கு நான் அடிமை அப்படின்னு ஒப்பு கொடுத்தான். இப்படி ஒப்பு கொடுக்கிறவர்கள் தான் இன்னைக்கு தேவை. ஏன்னா அவரை நீங்கள் வெளிப்பாடாய் அறியாவிட்டால்
அவருடைய சத்தத்தை கேட்காவிட்டார் எத்தனை கோயிலுக்கு, எத்தனை கூட்டத்துக்கு, எத்தனை சபைக்கு போனாலும் அதனால பிரயோஜனமே இல்லை. உள்ளுக்கு போகும்போது பாட்டு பிடிச்சி கைதிட்டு இருக்கும்போது உற்சாகமா இருக்கும், வெளியில வந்தோன்னா பொஸ்ன்னு போயிடும். ஆனா அவர் உங்களுக்கு வெளிப்பட்டு விட்டால் எப்படிப்பட்ட வனாந்தரமா இருந்தாலும் அது எப்படி இருக்கும்? தண்ணீர் தடாகமாய் இருக்கும். தண்ணீர் பண்ணவங்க அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். அப்போ அவரை நமக்கு வெளிப்படுத்த அவர் எப்படி இருக்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். சொல்லுங்க, வெளிப்படுத்த பிரியமாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு வெளிப்பட்டு விட்டால், அதாவது சாதாரண உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். அரவிந்த், நீங்க தானே சிஎம் கூப்பிட்டு போன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் பேச விரும்புறேன், உடனே கிளம்பி வாங்கினா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் அவரு அரவிந்த், நீ வா, நான் உன்னோட என்ன செய்ய வரேன், பேச விரும்புகிறேன், ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம் வா அப்படின்னா என்ன செய்வான்? சந்தோஷமா. இப்படித்தான் ஜெபத்திற்கு சொல்ல வேண்டும். இப்படித்தான் எதுக்கு போனோம்? ஜெபத்திற்கு சொல்ல வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பின் நோக்கம். சரியா? எனவே இதை புரிந்து கொண்டவருடைய வாழ்க்கை மிக உன்னதமாய் மாறிடுவான். எல்லாம் மாறிடுவான். எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா, உடனே அடுத்த எலெக்ஷன்ல எம்எல்ஏக்கு மினிஸ்டர் ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன செய்வான்? எல்லாத்தையும் விட்டு வா, வேலையை விடு, எல்லாத்தையும் சொத்து இதெல்லாம் விட்டு வா, உங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு நீ வந்துடு, நீ கட்சியில் சேரு, ஒன்னே செய்தேன், ஒன்னே அடுத்த தடவை எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கிடுவோம். அந்த ஒன்று நினைஞ்சிருவான், எல்லாத்தையும் விட்டு போயிடும். இது இப்படித்தான் செஞ்சார் ஆண்டவர். பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1-2. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படும். விடணும், புறப்படணும். இவங்க என்ன புறப்படவே மாட்டாங்க, விடவும் மாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலாம்? ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? நாங்கள் விடவும் மாட்டோம், புறப்படவும் மாட்டோம். ஆண்டவர் என்ன செய்யணும்? விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், சபிக்கிறவனை சகிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு விரும்புகிறோம். ஆனால் அந்த 3ஐயும் விட விருப்பமா? அந்த 3ஐயும் விட்டால் மட்டும்தான் அந்த கீழே 2 வசனத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இவங்க என்ன, நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு கார் எழுதி போட்டோன்னா வீட்டில் போட எழுதி தொங்க விட்டுருந்தாங்க. ஆனால் அதுக்குரிய நிபந்தனை பேசுறதே கிடையாது. நீ 3ோடும் போராடாது, 3க்காகவும் போராடாது அப்படின்னு எனக்கு சொன்னேன். எதுக்கு? எப்படி? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நமக்கு போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நமக்கு போராட்டம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. எனவே நாம் போராடுகிறது மனிதர்களிடத்தில் அல்ல. மனிதர்களிடத்தில் போராடினால் நீங்கள் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட முடியாது. எனவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் அவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் கீழ்ப்படிய வேண்டும். அப்போ அந்த கீழ்ப்படிதல் தான் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கான வழியாய் இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் தெளிவாய் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், தெளிவாய் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவன் இப்படி ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்த அவர் பிரியமா இருந்தார். அதான் மேட்ரு. சும்மா ஆபிரகாம அப்படிலாம் இல்லை. ஆபிரகாம பாருங்க, ஆதியாகமும் ஏசாயா 51 படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம், அதாவது 1-2 நான் வாசிக்கிறேன். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு அப்போ செவி கொடுங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற, அப்போ கர்த்தரை நீதியை பின்பற்றணும், கர்த்தரை செய்யணும், தேடணும். நீதியை பின்பற்றணும், கர்த்தரை தேடணும். இந்த 2ம் செஞ்சா மட்டும்தான் ஆண்டவர் பேசுறதை நம்ம கேட்க முடியும். நம்ம நீதியை செய்யாமலும் கர்த்தரை தேடாமலும் இருந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டோம்னா அது கர்த்தர் காரணமா?
காரணமே இல்லை. வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். பாருங்க, அந்த சொன்ன வசனத்தை நிறைவேற்றினதை சொல்றார். இப்படி அங்க சொன்னதை நீ விட்டுட்டு வான்னு சொன்ன மாதிரி அவன் விட்டுட்டு போனான். அதனால கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவனை ஆசீர்வதித்து அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தையும் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் சாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற சத்தத்தை, ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் போதுதான் உங்களுக்கு சஞ்சலம் எப்படி மாறும்? இப்படி அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் உங்களுக்கு ஆக்குவேன். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில். பாருங்க, 4 காரியம். எப்படி? சந்தோஷம் வேற, மகிழ்ச்சி வேற. கரெக்டா? சந்தோஷம் வேற, மகிழ்ச்சி வேற. மகிழ்ச்சியும் துதி. அப்போ துதி, கீத சத்தம், இந்த 4 இருக்கும். பாருங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி இருக்கா? நம்ம வாழ்க்கையில் இது இருக்கணும். 4 இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கணும்னா இது இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் இது இருக்கணும். இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். பெரியமானே, வீட்டை கட்டணும், காரை வாங்கணும், பங்களா வெட்டணும், நல்லா சாப்பிட்டோம், அது இல்லை. இந்த 4 தான் ஆசீர்வாதம். சரியா? இந்த 4 தான் ஆசீர்வாதம். இதை தேடுறவங்க எத்தனை பேர்? இந்த 4ஐயும் தேடுறவங்க எத்தனை பேர்? உலக பொருள் வந்தால் சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கும். உலகத்தில் சம்பளம் நிறைய வாங்கினா நோ நோ நோ, அவர் தந்தார்னா கொஞ்சமாக இருந்தாலும் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் இதெல்லாம் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, எனவே இந்த மகிழ்ச்சியை எப்போ புதிய ஏற்பாட்டில் பார்க்கணும்னா லூக்கா 15ஆம் அதிகாரம் லூக்கா 15 அதிகாரம் பாருங்க. இந்த சம்பவம் இளையகுமார் கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுங்களா? அப்போ பாருங்க, அவன் தகப்பனை விட்டு தூரமா போயிட்டான். தகப்பனை விட்டு தூரமா போயிட்டு அவன் பன்றி தின்கிற தவிர கூட என்ன செய்யல, அவனுக்கு கிடைக்கல. 16ஆம் வசனம் 15. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவரும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, எங்க போம்னா தகப்பன் தேவன் நமக்கு யாரா இருக்காரு? அங்க போனோம். இங்க எல்லாரும் என்ன தெரியுமா? குடியான வீட்டுக்கு போயிருந்தாங்க. குடியானவன்னா பாஸ்டர். அங்க போய் அவருக்கு என்ன செய்தாங்க? ஊழியம் செய்தாங்க. அங்க பண்ணிய மைக்கு மாதிரி அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஒரு நாள்ல சபையை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? வேறிடுவாங்க. இதுதான் நடக்கும். சரியா? அங்க போய் பண்ணிய மேய்ச்சிக்கிட்டு அது தேவையா? பிரியமே, தகப்பன் வீட்டுக்கு போனா, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன்ல. ஒரு வார்த்தை சொல்லமாங்க. எவ்வளவு ஒரு தாழ்மை, எவ்வளவு ஒரு தாழ்மை. பாவம் செய்தேன், பாவத்தை ஒத்துக்கிட்டான். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு பாத்திரமல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு, என்ன செஞ்சா? எழுந்து புறப்பட்டுன்னா ஆவியில எழுந்து போகணும். ஆவி எல்லாரும் எந்திக்க மாட்டோம். எல்லாரும் அப்படி எந்திக்க மாட்டான். நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் விழுந்த இடத்துல அதுதான் சொல்லுவோம். சில இடங்கள் எழுதி போட்டுப்பான், வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி. அவன் என்ன செய்வான்? நீதிமான் 7 தானே விழுந்தாலும் செய்வான், டக்குன்னு எழுந்திருப்பான். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே
அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். பண்ணி மாற்றி வர உடம்பு எப்படி நாரும் இல்லையா? ஆனால் அவன் செய்தான், கட்டி பிடித்து முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறான் பாருங்க. என்ன செய்கிறான்? அறிக்கை செய்கிறான். பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, எப்பொழுது? அப்படி சொன்ன பிறகு, நல்ல பாருங்க, அப்படி சொன்ன பிறகுதான் இதை சொல்லணும். ஆண்டவரே, நான் இதெல்லாம் பாவம் செஞ்சுட்டேன், இப்படி பாவங்கள் என் வாழ்க்கையில் இருக்கு, இதுலேருந்து நான் மனம் திரும்பி வாரேன், இப்போ அங்கே வரேன், உம்மிடத்தில் வந்திருக்கேன், பாவத்தை விட்டு உம்மிடத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பொழுதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான். சரிக்கா? அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். இவன் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அந்த வார்த்தையெல்லாம் வரும் பாருங்க. அடுத்து, அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபம் வந்தபோது கீத வாத்திய சத்தத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு, பாருங்க, இப்போ என்னெல்லாம் வந்துருச்சு? சந்தோஷம், மகிழ்ச்சி, விருந்து, புது ட்ரெஸ்ஸு, மோதிரம், அடுத்து கீத வாத்தியம், நடன கழிப்பு. எதனால? புத்தி தெளிந்ததுனால. இந்த புத்தி தெளியாட்ட நீ நிறைய பேருக்கு என்ன செய்யல தெரியுமா? புத்தி தெரியல. அந்த புத்தி தெரியாதனால இவ்வளவுக்கும் அனுபவிக்க முடியல. வண்டி தீங்க தவிர நம்ம கிடைச்சது போதும்னு வாழ்ந்துருக்காங்க. அப்படி வாழ்கிறது தேவ சித்தமே இல்லை. இப்படி ஆபிரகாம் அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணின தேவன், இன்றைக்கும் தகப்பனை விட்டு தூரமாய் போனவர்கள் அவரிடத்துல வந்து என்ன செய்யணும்? அவரிடத்துல மனப்பூர்வமாய் வந்து பாவத்தை அறிக்கை செய்து அவரிடத்துல ஒப்புரவாகும் போது இவ்வளவு காரியத்தையும் கர்த்தர் செய்கிறதை அனுபவிக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். பிரியமானவர்களே, அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். நீ இந்த இடத்துல தகப்பன் வீட்டுக்கு வரும்போது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்த களிப்பு அது எல்லாம் உண்டாகிறது. இதை கர்த்தர் நமக்கு, நம்முடைய ஜனங்களுக்கு, மனம் திரும்புகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிறார். எனவே யார் மனம் திரும்பாங்க அப்படின்னா, அவருடைய பிள்ளைகள் தான் மனம் திரும்புவாங்க. சரியா? யார் மனம் திரும்புவா? அவருடைய பிள்ளைகள் தான் மனம் திரும்புவாங்க. சரி, நான் கேட்குறேன், அதே வீட்டில் வேலை செய்த ஒரு வேலைக்காரன் திருட்டு போயிட்டு இப்படி வந்தாமல் ரெண்டு தகப்பன் வீட்டுக்கு வந்திருப்பானா? வந்தாமலாம் அவனுக்கு விருந்து நடந்திருக்குமா? நடந்துக்காது. அவன் வரவே மாட்டான்னு சொல்ல போனான். அது மாதிரி நம்மளாம் யாரு? அவருடைய பிள்ளைகள். அப்போ மனம் திரும்பி நீங்கள் அவர்கிட்ட போகணும். யார்கிட்ட போகக்கூடாதுன்னா, வேலைக்காரன் போகக்கூடாது, ஊழியக்காரன் போகக்கூடாது, பாஸ்டர் போகக்கூடாது. யார்கிட்ட போகணும்? கர்த்தர்கிட்ட போகணும். ஊழியக்காரன் விசாரித்தா பிரச்சனை வந்துடும். ஊழியக்காரன் பாருங்க, அடுத்த வசனம், ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன் நம்முடைய சகோதரர் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொளுத்த கன்றை எடுப்பித்தார். இப்போ யார் பிட்டு யாருக்கு போட்டான்? அண்ணனுக்கும் தம்பி கடையில் பிட்டை போட்டான். என்னாச்சு? அவருக்காக குழந்தை கருத்தை அடித்த மாதிரி வேற சொல்லல. பாருங்க, கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். அப்போ சந்தோஷம் யாருக்கெல்லாம்? தேவனுக்கு சந்தோஷம், கிறிஸ்துவுக்கு சந்தோஷம், பரிசுத்தாவியனுக்கு சந்தோஷம், இப்படி தேவ தூதர்களுக்கு சந்தோஷம். இதெல்லாம் எப்போ? மனம் திரும்பும் போது, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் மனம் திரும்பி நான் நம்மிடத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வேத வசனத்தை படித்து அவர் ஆராதித்து துதிக்கும் போது மிகுந்த சந்தோஷம் நம்முடைய ஆத்மாவில் உண்டாகும். பிரியமானவர்களே, மிகுந்த சந்தோஷம் நம்முடைய ஆத்மாவில் உண்டாகும். எனவே 32ஆம் வசனம் படித்தீங்கன்னா, என் சகோதரனாகிய இவனோ, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே. அப்படியே போறது. இப்போ வாழ்க்கை ஃபுல்லாக என்னதான்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான். இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிறார். இதுதான் தேவன் நமக்கு எழுதியிருக்காரு. நம்ம தலையில் எழுதியிருக்கலாம். இதுதான் என்ன சொல்லியிருக்காரு? சந்தோஷமும் மகிழ்ச்சியும். எத்தனை பேர் இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை அனுபவிக்க விரும்புகிறேன்? சொல்லுங்க பார்ப்போம். நான் அதை அனுபவிக்கிறேன், தொடர்ந்து இப்படிப்பட்ட சந்தோஷத்தை
அனுபவிக்க விரும்புகிறேன். ஆனா அதுக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன இருக்கணும்? அந்த மனம் திரும்புதல் இருக்கும், ஆவி இருக்கணும். அந்த மனம் திரும்புதலில் ஆவி, ஒரு நொறுங்குண்ட ஒரு ஆவி நமக்கு இருக்க வேண்டும். அந்த நொறுங்குண்ட மனம் திரும்புதலின் ஆவி இருக்கும்போது பிரியமானவர்களே நமக்கு என்ன இருக்கும்? எப்போதும் மகிழ்ச்சி, எப்போதும் சந்தோஷம். பிரியமானவர்களே, எனவே இந்த பாதையில தேவன் நம்மை தெரிந்து கொண்டு முன்குறித்து அழைத்து இந்த பாதையில நடத்தி வருகிறார். நான் பார்த்தேன், அதுதான் ஆபிரகாமுடைய சந்ததி போய் அடிமையா போயிடுச்சு. எங்க போயிட்டு எகிப்துக்கு போயிட்டு, எகிப்துக்கு அடிமையா போன உடனே அங்க 430 வருஷம். எத்தனை வருஷம்? 430 வருஷம். யாத்திராமம் 4:22 படிங்க. யாத்திராகமம் 4:22. அந்த மைக்கில் படி. அதுல எந்த மைக்கு? யாத்திராகமம் 4:22. இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். அப்ப ஆராதனை யார் தான் செய்ய முடியும்? ஆராதனை யார் தான் செய்ய முடியும்? அவளைதான் செய்ய முடியும். வேற எவனும் அவர் ஆராதிக்க முடியாது. சரியா? எனக்கு ஆராதனை செய்யும்படி என் சேஷ்ட புத்திரன். அவர் ஆராதனை யார் செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, அவருடைய சேஷ்ட புத்திரை மட்டும்தான் செய்யணும்னு அவர் விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விடமாட்டேன் என்பதாகில் குமாரனை கர்த்தர் சொன்னார் என்று சொல். பிரியமானவர்களே, வார்த்தை தெளிவாக இருக்கிறது. யார் தான் அவரை ஆராதிக்க முடியும்? அவருடைய சேஷ்ட புத்திரன். அப்போ சேஷ்ட புத்திரர்களுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க? அவரை ஆராதிப்பது சேஷ்ட புத்திரன். சரியா? அவர் ஆராதிக்கணும் ஒரு குறையும் இருக்காது. யார் ஆராதிக்கணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். சிங்க குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், தேடினாலே குறையா இருக்காதான். அப்ப ஆராய்ச்சா எப்படி இருப்பாங்க? கர்த்தரை தேடினாலே குறை இருக்காதான். அப்ப ஆராதிச்சா எப்படி இருக்கும்? மிக மகிமையா இருக்கும். விளங்குதா? அப்போ ஆராதனை என்பது வேறு, தேடுதல் என்பது வேறு. தேடுதவனுக்கே ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனா ஆராதிக்கிறவனுக்கு அப்ப எப்படி இருப்பான்? அவன் செல்வ செழிப்பாய் சீமானாய் இருப்பான். சீமான் ஒண்ணு நீங்க யாரையும் நினைச்சாங்க? சரியா? எனவே அப்படித்தான் ஆபிரகாமை கர்த்தர் என்ன செஞ்சாரு? அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். எனவே என் குமாரனை அனுப்பிவிடு. பாருங்க, யாத்திராமம் 12ஆம் அதிகாரம். யாத்திராமம் 12ஆம் அதிகாரம். தேவன் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். ஒரு நாள்ல விட்டுட்டான். ஒரு நாள்ல கடைசியில் தலைப்புல செங்காரம் என்ன செஞ்சான்? இவங்கள விட்டுட்டான். விட்ட உடனே 32 படிங்க. யாத்திராமம் 12:32 படிக்கணும். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். பாருங்க, மேட்ரு எப்படி மாறுது பார்த்தீங்களா? விடமாட்டோம்னு சொல்லவேன் இப்போ கடைசியில் என்ன போச்சு? என்னை ஆசீர்வதிச்சுட்டு போன்ட்டான். அடிமையாக இருந்தவன் இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஆசீர்வதிக்க வேண்டிய இடத்துல வந்துட்டான். பார்த்தீங்களா? அது ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தமே தவிர இவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இல்லை. சரியா? என்னை ஆசீர்வதி. ஒரு காலத்துலையும் அடிமைப்பட்டிருந்தான், இப்போ கடைசியில் நீ என்ன செய்? ஆசீர்வதி. இதெல்லாம் இன்னைக்கு நடக்குங்க, நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்க்கறதுக்கு நமக்கு கண்ணு வேணும். இதை பார்ப்பதற்கு நமக்கு என்ன வேணும்? கண்டு வேணும். அடுத்து, எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி
தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்கள் மிகவும் துரிதப்படுத்தினார்கள். சரியா? அடுத்து 37 படியா. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். இத்தனை பேரு 70 பேர் போனா பேர் என்னாச்சு? 6 லட்சம் புருஷர் வந்துட்டாங்க. அப்ப ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் என்ன செஞ்சிருச்சு? நிறைவேறி அடுத்து அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி. எப்படி? அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. நான் இப்ப கேட்கிறேன், இப்ப ஆண்டவர் அங்கிருந்து யார் அனுப்ப சொன்னாரு? இஸ்ரவேலையும் என் சேஷ்ட புத்திரன் குமாரனை தான் அனுப்ப சொன்னாரு. இப்போ வந்ததெல்லாம் யாரு கூட வந்தது? பல ஜாதியான ஜனங்கள். யாரு? பல ஜாதியான ஜனங்கள். நான் கேட்கிறேன், நீங்க ஆபிரகாமுடைய சந்ததியா அல்லது இந்த பல ஜாதியான சந்ததியில ஒருத்தரா?